அதுக்காக என் பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து பலி கொடுத்துருக்கோன்னு. என்னடா உலகம் இது? சாகும் போது நீ பணமும் ஒரு ரூபா கூட எடுத்துட்டு போக முடியாது. இன்னைக்கு அந்த ஆள் கொடுத்த காசு வந்து இழப்பீடு தான். தன் தவறை மறைக்கிறதுக்காக கொடுத்தது கூட எடுத்துக்கலாம். விஜய் கொடுத்தது அப்படிதான். ஏன்னா விஜய் தான் காரணம்னு சொல்லும் போது அவர் அந்த பணத்தை கொடுக்குறாரு. அரசு இதுக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. அவங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இறந்தா பண்ணால் அரசு சார்பில் அந்த ஒரு ஃபண்டிலேருந்து கொடுப்பாங்க. அப்போ அதை வாங்கணும் ஒருத்தவங்க கூட முதல்வருக்கு நன்றி சொல்லலை. 20 லட்ச ரூபா வாங்கினோன்னே அவன் சொல்கிறத பார்க்கும்போது ஒருத்தன் பேசுகிறான், நாங்கள் வந்து எஸ்சியாக இருந்ததுனால ஷெட்யூல் கேஸ்ட், அதனால் எங்களை வந்து ஃபோனில் பேசலை, எங்களை பார்க்கலன்னா. ஒரு தம்பியை இழந்தவன் இன்றைக்கி சொல்கிறான். அந்த பேசுகிறத பார்க்கும்போது நாங்கள் வந்து நான் அடுத்து என் தம்பி போயிட்டான், இப்போ நான் இருக்கேன், இறங்கி வேலை செய்வேன். அப்போ இந்த நரம்பு இல்லாத நாக்குன்னுவாங்கல்ல, நான் வந்து இறந்தவங்களை யாரையுமே குறைந்த மதிப்பிடலை. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இறந்துட்டாங்க. அந்த குடும்பம் வந்து ஆரம்பத்தில் எப்படி பேசுனாங்க, இப்போ நீங்களே ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச சொன்னீங்களான்னு தெரியல. ஸ்கிரிப்ட்